அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். பெண்கள் விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகள் வழியில் சற்று செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் நீங்கள் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெற இயலும். பெண்களுக்கு தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளும் வருகின்றது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் 14, 20, 21, 23, 24, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 1, 2, 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரையிலும் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 7ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 20ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 14ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 27ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வியாழக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 23ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும், ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதியும்
வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் 11ஆம் தேதியும் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதத்தில் 24ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.